35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் புரோகிராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் மதுரையிலேருந்து விஜய் மாநாடு நடத்தினாரு, மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டினாரு. அதுக்கப்புறம் அரசியல் காலத்தில் நிறைய விஷயங்கள் மாறினதா சொல்றாங்க. நம்ம நினைச்சதோட வழக்கத்துக்கு மாறா விஜய் ஒரு புது ரூட் எடுத்துக்கிறதா சொல்றாங்க. அதாவது காங்கிரஸுக்கு 70 சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் தரப்புல அங்கே பேச்சுவார்த்தை நடக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கே சார். இதுல பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய அதிமுக கூட்டணியில் இணைவார், பாஜக கூட்டணியில் இணைவார், இப்படித்தான் செய்தி போகுது. ஏன்னா விஜயை நம்பி ஒரு கூட்டணி தலைவராக ஏற்றுக்கொண்டு கம்யூனிஸ்டுகளோ அல்லது காங்கிரஸுகளோ, குறிப்பாக நம்ம அண்ணன் வேல்முருகன் திருமாவோ, இவர்களெல்லாம் விஜயுடைய தலைமை ஏற்றுக்கொள்வார்களா ஒரு சந்தேகம் இருக்குது. இதை உடைப்பதற்காக 100 ஆண்டு கால காங்கிரஸ் கட்சி எங்களுடைய கூட்டணி வரப்போகுது. இதுக்கு நீங்கள் புஷி ஆனந்த் பாண்டிச்சேரி இப்போ இருக்கிற முதலமைச்சர் ரெங்கசாமியோடு நெருக்கமாக இருக்கார். ரெங்கசாமி காங்கிரஸோடு நல்ல நெருக்கம் எப்பவுமே. அப்போது நாராயணசாமி முன்னாள் முதல்வர், இவரை பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நாராயணசாமி மூலம் டெல்லிக்கு இந்த தகவலை அனுப்பியிருக்கலாம். எந்த நாராயணசாமி விஜயை விட ஸ்டாலினுக்கு நல்ல நெருக்கம். யார்? முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ விஜய்க்கு ஒரு இமேஜ் தேவைப்படுது. நான் எந்த கூட்டணியும் போய் சேர மாட்டேன், நானே கூட்டணி அமைப்பேன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் தேவைப்படுது. இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் திமுகவும் மிக நெருக்கமாக இருக்குது. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸுக்கு நெருக்கமான நபர் தான் ஸ்டாலின். பாஜகவுக்கு சிம்ம சுப்பனமாக இருப்பது ஸ்டாலின். இதுவரை 4 முதலமைச்சர் இவருடைய பட்டியலில் இருந்தாங்க. இப்போ 5வது முதலமைச்சர் சேர்ந்தார். யார்? பஞ்சாப் முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். அப்போது பாஜக அல்லாத மாநில முதல்வர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் இருக்கார். இதை உடைத்து கொண்டு காங்கிரஸ் விஜயோடு போகும் நம்புவதற்கு ஏற்புடையதாக இல்லை. ஆனால் விஜய் முயற்சி பண்ணலாம். விஜய் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாஸ் லீடர். ஏன்னா கருணாநிதி ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அவங்க அப்பா எஸ்.சி. சந்திரசேகர் அப்போ நெருக்கமாக இருந்தார். இப்போ அவர் அங்கேருந்து வெளியேற்றப்பட்டார். சந்திரசேகர் விஜயை கூட்டிகிட்டு போய் ராகுலை பார்த்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி கொடுங்க என் மகனுக்கு கேட்குறாரு. இது எப்போ நடந்தது? இதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி. அப்போவே அதுக்கெல்லாம் நீங்கள் தகுதி இல்லைன்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா திமுகவை எதுக்கணும், அதிமுக எதுக்கணும்னா அந்த போஸ்ட் இருந்தால் தான் எதுக்க முடியும். பிஜேபி அப்போ பெருசாக இல்லை. 2009 காலகட்டத்தில் பிஜேபி இல்லை. இப்போ விஜய்க்கு 49 வயசுனா ஒரு 5 வயசு குறைச்சிங்க, 30 வயசு. அப்போ இந்த முயற்சியை பண்ணாங்க. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு ஈக்குவலான பதவி காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர், கருணாநிதியோடு உட்கார்ந்து பேசக்கூடிய தகுதி காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர். நீங்கள் இணை துணைன்னு போச்சிங்கன்னா ஜெயலலிதாவும் கருணாநிதி சந்திக்க மாட்டாங்க. ஒரு மாநில தலைவரை தான் இந்த மாநில தலைவர்கள் சந்திப்பாங்க, கருணாநிதி ஆகட்டும் ஜெயலலிதாவாகட்டும். ஏன்னா இவர் பெரிய அரசியல் விற்பனர். யார்? அவங்க அப்பா சந்திரசேகர். இப்போ சந்திரசேகரை புஷி வெற்றி விட்டார். ஜெயலலிதாவுக்கு சசி, விஜய்க்கு புஷி. இந்த புஷியால் தான் கடவுள் சந்திரசேகரை வச்சு தான் காய் நிறுத்திட்டு இருக்கார். இவர் நேராக சொன்னால் அவர் கேட்க மாட்டார் என்பதற்காக அந்த ஜோசியர் மூலம் சொல்கிறது. சசிகலாவை விட மிக தந்திரமான ஆள் இந்த புஷி. ஆனால் அவர் பார்த்தா ரொம்ப அப்பாவியாக இருக்காரு. ஆமாம், அப்பா சசிகலா பார்த்தா என்ன கொடூரமான ஆள் மாதிரியே தெரியும். அந்த அம்மா பார்த்து எப்படி இருக்கும்? ஒரு ஹோம்லி ஒரு வீட்டு பெண்ணாக தான் தெரியும். ஆனால் அந்த அம்மா 25 ஆண்டு காலம் ஜெயலலிதாவை கட்டுப்படுத்தின அங்குசம் அந்த அம்மா. ஜெயலலிதா மட்டுமில்ல, 1 கோடி தொண்டனையே யாருக்கு பயப்படுவா? ஜெயலலிதாவை காட்டில் யாருக்கு பயப்படுவாங்க? சசிகலாவை. இப்போ ஏன் சார் பயப்பட மாட்டாங்க? இப்போ மக்கள் கூட்டமே இல்லை. மக்கள் கூட்டம் பூரா எடப்பாடிட்டு போயிடுச்சு.
நீங்கள் அதிமுகவில் ஜெயலலிதா படத்தை உடைத்து தூக்கி எறிஞ்சவங்களெல்லாம் மீண்டும் அமைச்சர் ஆகிட்டாங்க, எம்எல்ஏ ஆகிட்டாங்க, மந்திரி ஆகிட்டாங்க. சசிகலாவை திட்டிய பேசிய, சசிகலாவை எதிராக கோஷம் போட்ட யாரும் கட்சிக்குள்ளே வரவே முடியல. கட்சிக்குள்ளே நீங்கள் இந்த ஹரின்னு ஒருத்தர், திருவள்ளூர் ஹரி எம்பி ஆனார். ஜெயலலிதா படத்தை போட்டு மிதித்தவர். அவர் எம்பி ஆகி அரசியலுக்கு வந்தார். ஆனால் சசிகலாவை பகைத்து கொண்ட யாரும் அரசியலுக்கே வர முடியாது. இந்த நிலைமை தான் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ஒரு கூட்டணியை நம்ம தலைமையில் உருவாக்கிடும். காங்கிரஸ் வந்துட்டால் அடுத்தடுத்து அந்த திமுக கூட்டணிகளை ஒரு விரிவை உண்டாக்கிடலான்னு நினைக்கிறார். அது அவ்வளோ சாத்திய கூறே அல்ல சார். இப்போ காங்கிரஸுக்கு வந்து நான் 70 சீட்டு தரேன் அப்படிங்கும்போது டிமாண்ட் ஒன்று வைக்கிறாருல்ல சார். இப்போ அதனால வந்து திமுக கூட்டணி ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குல்ல சார்? இல்லைங்க, அதாவது திமுக குறைஞ்சபட்சம் 20 சீட் கொடுப்பாங்களா? இப்போ 30 சீட்டாக தாங்கன்னு கேட்கும்போது அதுவே சின்ன பிரச்சனைக்கு வழிவகுக்காதா? இல்லை, இப்போ 70 சீட் தாரன்னு காங்கிரஸ் தலைமைக்கு சோனியாவுக்கோ ராகுலுக்கோ தகவல் அனுப்பியிருக்கலாம். ஆனால் திமுக கொடுக்குற 20 சீட் ஜெயிக்குமே, அவர் கொடுக்குற 70 சீட் ஜெயிக்குமா? விஜயுடைய வாக்கு வங்கி என்னென்ன 26 தெரியும். தெரிந்த பிறகு 30% வாக்கு இருக்குன்னா காங்கிரஸ் சந்தோஷமாக சேரும். இப்போ திமுகவுடைய வாக்கு வங்கி காங்கிரஸுக்கு தெரியும். முதலமைச்சராக இருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் போன முறை 58% வாங்கினாங்க. மொத்த தமிழ்நாட்டு ஓட்டு போடாகிறதே 70% தான். 70 எவ்வளோ வாங்கினாங்க? 58% வாங்கி தான் டெல்லிக்கு 40 சீட். அப்போ வந்து 39 போச்சு பாண்டிச்சேரியோடு சேர்த்து. அப்போ இதெல்லாம் காங்கிரஸ் தலைமை கணக்கு போடும். திமுக கூட்டணி என்பது நீங்கள் இங்கே வேட்பாளர் 10 சீட்டு காங்கிரஸுக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள அனுப்புது, இந்தியா கூட்டணிக்கு 40 அனுப்புது. இந்த விஜய் செய்ய முடியுமா? விஜயுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸால் தெரியல. ஆனால் திமுக கூட்டணியை உடைப்பதற்கு, இந்தியா கூட்டணியை உடைப்பதற்கு விஜய் விருப்பப்படலாம். உங்களுக்கு நான் துணை முதலமைச்சர் தர்றேன், காங்கிரஸுக்கு 70 சீட்டும் தர்றேன், இப்படி எந்த கோரிக்கை வேணால் கொடுக்கலாம். ஆனால் விஜய் முதல் ஸ்ட்ரோக்லேயே ஆட்சியை பிடிப்பாரா? அதாவது காங்கிரஸ் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுமே வந்து இவர் வந்து விளையாட்டி பார்க்குறாரா சார்? இல்லைங்க, அதாவது முயற்சி செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு இமேஜ் வரும். இப்போ நம்ம பேசுகிறோமா, பேச வச்சுருக்காரா இல்லையா? 70 சீட்டுனா பல இடங்கள் விவாதம் போயிட்டுருக்கு. திமுக கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பு ஒருவேளை இருக்குமோ? இப்படியெல்லாம் நீங்கள் செய்தி பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம் சார். இப்போ கொஞ்சம் காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணலாம் சார். 70 சீட் தரன்றாங்க அப்படிங்கும்போது இவருடைய இமேஜ் கொஞ்சம் கூடின மாதிரி தானே. அப்போ கொஞ்சம் டிமாண்ட் பண்ணி 25-30 தாங்கன்னு கேட்டாங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு வரது தான் சார். இல்லை, அது வந்து ஸ்டாலின் என்ன பண்ணுவார், கனிமொழியை விட்டு சோனியாட்ட பேசிடுவார். இங்கே இருக்கிற மாநில தலைவர்களை தாண்டி கனிமொழி நேராக யாரோட பேசிடுவாங்க? ஆன்டி கனிமொழி மிக எளிதாக யாரை போய் பார்க்கலாம்? சோனியாவை பார்த்தரலாம். சோனியாவையோ ராகுலையோ கனிமொழி மிக ஈஸியாக போய் பார்த்து பேசக்கூடிய அந்த சோர்ஸ் இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோடு எந்த காலத்துலேயும் கூட்டணி முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுகவை காப்பாற்றுது, திமுக காங்கிரஸை காப்பாற்றுது. விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து விஜய் ஆர்வம் காட்டுறாரு, அதே மாதிரி ராகுல் பக்கத்துலேயே வந்து ஒரு ஆர்வம் காட்டுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். இல்லை, இருக்கலாம். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு சக்தி வளருதுன்னா அந்த சக்தியை பயன்படுத்தி கொள்ள காங்கிரஸ் விரும்புவது இயற்கை தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த கூட்டணி முதல் ஸ்ட்ரோக்லேயே ஜெயிக்குமா? முதல் ஸ்ட்ரோக்லேயே திமுக ஓவர்டேக் பண்ணிடணும்ல. அப்படி ஓவர்டேக் பண்ணலன்னு என்ன ஆகும்? பழைய இடத்துக்கு திரும்பி போயிடும். காங்கிரஸுக்கு பலவீனமாக இருக்குது. விஜய் உடைய வாக்கு வங்கி 30% ஆதவ அர்ஜுனாவும் அருள்ராஜும் நிர்மலும் சொல்கிறாங்க, புஷின்னு சொல்கிறாங்க. ஆனால் 30% இருக்கான்னு தெரியல.
ஒரு தேர்தலில் கூட விஜய் இன்றைக்கி நிற்கலை. பஞ்சாயத்து போர்டு தேர்தலில் கூட நிற்கலை. சீமானுக்கு 7% இருக்குன்னு தெரியுது, கம்யூனிஸ்டுகளுக்கு 1.5% இருக்குன்னு தெரியுது, வைகோக்கு என்ன ஓட்டு சதவீதம் எல்லாமே தெரியுது. ஆனால் விஜயுடைய வாக்கு சதவீதம் காங்கிரஸுக்கு தெரியல. அப்போது தெரியாத ஒரு வாக்கு வங்கியோடு காங்கிரஸ் தன்னுடைய எதிர்காலத்தை எப்படி சூனியமாக்கும்? வாய்ப்பே இல்லை. ஆனால் விஜய் தரப்பில் டெல்லியோடு தொடர்பு கொண்டு இருக்கலாம், அது பாண்டிச்சேரி வழியாகவும் தொடர்பு கொண்டு இருக்கலாம், தமிழ்நாட்டு வழியாகவும் தொடர்பு கொண்டு இருக்கலாம். இப்போ காங்கிரஸில் கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் ரகசியமாக விஜயோட தூதுலையும் இருக்கலாம், தொடர்புலையும் இருக்கலாம். ஆனால் டெல்லி தலைமை சோனியாவோ ராகுலோ தான் அது முடிவு பண்ணக்கூடிய ஆட்கள். அவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு ஒரு கெட்டியான பார்ட்டி இருக்குது திமுக, அந்த பார்ட்டி நமக்கு இப்போ சுயமாக காங்கிரஸுக்கு 10 சீட் கொடுக்குது, 10 சீட்டு ஜெயிச்சிருது. இந்தியா கூட்டணிக்கு 40 சீட் கொடுக்குறாங்க, 40 ஜெயிச்சிருது. இப்போ ராகுல் பிரதமர் ஆவதற்கு மோடிக்கும் எவ்வளோ வித்தியாசம்? 16-11 தான், 27-28 சீட்டு தான் இல்லையா ராகுல் பிரைம் மினிஸ்டர். இந்த 27-28 சீட்டுங்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணியான 40 சேர்த்தான். இப்போது இந்த வலிமையான வாக்கு வங்கி விஜய் வச்சிருக்காரா? இது யார் பார்ப்பா? ராகுலும் சோனியா பார்ப்பாங்கல்ல. அப்போ இந்த சீட்டு பேரத்துக்கு இது உதவுமே தவிர வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை. ராகுல் சோனியா 2 பேருமே திமுகவை அவ்வளோ ஈஸியாக கழட்டி விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் பல கஷ்டகாலங்களில் ராகுல் காந்தி சோனியா காந்தி 2 பேருமே நீங்கள் பாஜக அரசியலில் தோற்று போய் நாடாளுமன்றத்துக்கு வர முடியாமல் ராகுல் காந்தி பிரட்டப்பட்ட பொழுது கூட நின்று திமுகவுக்கு டெல்லியில் ராஜ்யசபாவாக இருந்தாலும் சரி, லோக்சபாவாக இருந்தாலும் சரி, ஒரு வலுவான கூட்டணி இருக்குது. திருச்சி சிவா, டிஆர் பாலு, கனிமொழி, இவர்களெல்லாம் காங்கிரஸுக்கு ஒரு பிரச்சனையாக 40 பேர் எதிர்த்து நிற்பாங்க. எங்கள் டெல்லியில் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியை சோனியா காந்தியை ஒரு அவதூறு செய்தாலோ இப்போ பாஜக எதிர்த்தாலோ 40 பேர் யாருக்கு பின்னாடி நிற்பாங்க? சோனியாவுக்கு பின்னாடி நிற்பாங்க, ராகுலுக்கு பின்னாடி நிற்பாங்க. விஜயோடு கூட்டணி வைத்தால் இந்த கணக்கெல்லாம் காங்கிரஸ் பார்க்கும்ல. அப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்குற பொழுது ஒரு முயற்சி விஜய் புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி தாங்க. காங்கிரஸ் தலைவர்கள் டெல்லியோடு நல்ல தொடர்பில் இருக்காங்க. அப்போ அந்த தொடர்பை பயன்படுத்தி விஜய்க்கு ஒரு இமேஜ் பில்டப் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. காங்கிரஸோடு நாங்கள் பிஜேபி எதுக்குறோம், அங்கே திமுகவை எதுக்குறோம், அதனால் காங்கிரஸுக்கு விஜய் கூட்டணி சேர்ந்தால் 100 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி. இந்த காங்கிரஸ் சேர்ந்தால் கம்யூனிஸ்டுகள் வருவார்கள். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விஜயோடு சேர்ந்தால் விஜயகாந்துக்கு வந்ததை போன்ற ஒரு பெரிய மாசு உருவாயிரும். இப்போ சினிமா நடிகன் அமுல் டப்பா மூஞ்சி இப்படி தான் செய்தி ஓடுது. ஒரு மெச்சூரிட்டியான அரசியல் தலைவருக்கான எந்த அரசியலும் விஜய்ட்டு இல்லை. அப்போ அதை அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு பில்டப் கொடுக்கணும்னா 100 ஆண்டு காலம் காங்கிரஸ் எங்களோட கூட்டணி சேரப்போகுது. சார், இன்னொரு பக்கம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அதே மாதிரி தாவக வேல்முருகனை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஓபிஎஸ் கட்சியும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ விஜய் தரப்புலேருந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே சார், இதில் யாரெல்லாம் கூட சேர்ற மாதிரி இருக்காங்க? இல்லைங்க, வேல்முருகன்லாம் வரவே மாட்டார். ஏன்னா பண்டூட்டியில் திமுக கூட்டணி வலுவாக இருக்குது. இப்போ அவருக்கு திமுக கூட்டணியில் வெளியே வர வேண்டிய தேவையும் இல்லை. நீங்கள் வெற்றி வாய்ப்பு பெறுகிற இடத்த விட்டுட்டு நீங்கள் என்ன வாக்கு வங்கினே தெரியாத இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கம்யூனிஸ்டுகளுக்கு நாடாளுமன்றத்தில் 2 சீட்டு, சிபிஐக்கு 2, சிபிஎம்முக்கு 2, இங்கே 6 சீட்டு கொடுத்து இப்போ 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர் வர்றாங்க. விடுதலை சிறுத்தைக்கு அதே நிலைமை தான். அப்போ இதெல்லாமே கூட்டணி சேர்ந்தாலே வெற்றி பெறுகிற சூழல் இருக்குது.
அதே போல் நீங்கள் ஒரு தொகுதிக்கு 3 கோடி ரூபா கொடுத்துட்றாங்க, 3 முதல் 5 கோடி ரூபா கொடுத்துட்றாங்க. இதெல்லாமே திமுக ஆளுங்கட்சியாக இருந்து நடக்கிற சலுகைகள். இந்த ஆளுங்கட்சியாகவே வராமல் ஆளுங்கட்சியாக வர துடிக்கிற விஜய் நம்பி போனால் கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற முடியுமா, வேல்முருகன் வெற்றி பெற முடியுமா, திரும்ப வெற்றி பெற முடியுமா? நீங்கள் ஆதவ அர்ஜுனா சிறுத்தையில் இருக்கிற பொழுது விஜயும் திரும்பாவையும் ஒரே மேடையில் சந்திக்க வைக்க ஒரு முயற்சி பண்ணார். திமுக அதை ரசிக்கலை, திரும்ப அதுக்கு போகலை. ஆதவ அர்ஜுனா அதன் பிறகு தான் சிறுத்தையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறார். சிறுத்தைக்கு திமுக முக்கியமா, ஆதவ அர்ஜுனா முக்கியமா? திமுக தான் முக்கியம். இப்போ ஆதவ அர்ஜுனா திமுகவை ஏன் எதிர்க்கிறாரு? அதே திமுக இருந்தால் தானே ஆதவ அர்ஜுனா மாப்பிள்ளையவரும் நகமும் சதையும், சபரீசனும் ஆதவ அர்ஜுனாவும் நகமும் சதையும். ஸ்காட்சு மதுபான ஆலை அவர் 5000 கோடி ரூபா பட்ஜெட்டில் செய்வதற்காக ஒரு திட்டமே வச்சுருந்தாங்க. 5000, இவர் 2000 கோடி, இவர் ஷேருக்கு 2500 கோடி கொடுத்துட்டார். ஆனால் ஆதவ அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும் திமுக கோட்டால், அதை சபரீசன் அனுமதிக்கலை. ஏன்? ஒரு பெரும் தொழிலதிபர் டெல்லிக்கு போனார்னா அவர் ஒரு லாபி உருவாக்கிடுவார். அந்த லாபி திமுகவுக்கு ஆதரவாகவும் இருக்கும், எதிராகவும் இருக்கும். அதனால அவர் கழட்டி விடப்பட்டார். சிறுத்தைக்கு வந்த பிறகு திமுகவை அடிப்பதே தன்னுடைய வாழ்நாள் கொள்கையாக செய்த பிறகு தான் நீங்கள் அவர் திரும்ப உஷாராகி சிறுத்தையிலிருந்து அவரும் கழட்டி விடப்பட்டார். இப்போ போய் சேர்ந்த இடம் விஜய் கட்சி. அப்போது இப்படி அரசியலில் பல நட்டக்கணக்கு லாபக்கணக்கு இருக்குது. விஜய் கட்சி வெற்றி பெறும், திரும்ப நம்பிக்கை வரலாம், வேல்முருகன் வரலாம், கம்யூனிஸ்டுகள் வரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையான ஒரு சூழலை எப்போ உருவாக்குனா 26 தேர்தல் முடிவுகள் தான் உருவாக்கும். விஜய்க்கு ஒரு 15% ஓட்டு இருக்குன்னா எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. அந்த 15% ஓட்டு என்பது 20ஆக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த தேர்தலில். அந்த அத்தனை கூட்டணி சேர்ந்தால் அது 25ஆக மாற வாய்ப்பு இருக்குது. 20-25 தான் திமுக அதிமுகனுடைய நிரந்தர வாக்கு வங்கி. அப்போது இந்த கூட்டணி காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ சிறுத்தையோ வேல்முருகனோ அணி மாறி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வாய்ப்பு என்னன்னு தெரியல. இந்த சூழலில் விஜய் காங்கிரஸ் கூட்டு என்பது கற்பனைக்கு வேணால் சரியாக இருக்குமே தவிர நடைமுறைக்கு வாய்ப்பே இல்லை. திமுகவை விட அதிக ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு விஜய் காமிச்சிட்டார்னா அத்தனை பேரும் கல்லிக்கு வந்துடுவாங்க. திமுக கூட்டணி சுக்குநூறாக உடைஞ்சு போயிடும். இதை விட கூட்டம் விஜய் வாங்க முடியும், நாடாளுமன்ற தொகுதியில் வாங்க முடியும், சட்டமன்ற தொகுதியில் உள்ளாட்சி தேர்தலில் வாங்க முடியுங்கிற நிலையை உருவாக்க வேண்டிய தேவை விஜய்க்கு இருக்குது. அப்படி உருவாக்கினால் மட்டும் தமிழ்நாடு கூட்டணிக்குள் ஒரு பிளவு வரும். அந்த பிளவு இனி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதாவது விஜய் விட பெரிய கட்சி அதிமுக. அதிமுகவை நம்பியே கம்யூனிஸ்டுகள் வரமாட்டேங்கிறாங்களே. பிஜேபி வர்றதுக்கு முந்தியே பிஜேபி வந்து கம்யூனிஸ்ட் வரமாட்டாங்க. பிஜேபி இருக்கிற பக்கம் கூட தடை வைத்து படுக்க மாட்டார்கள் கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவனும் வேல்முருகனும். ஆனால் விஜயகாந்துக்கு பின்னாடி போன கம்யூனிஸ்டுகள் விஜய்க்கு பின்னாடி யாரும் போகலையே. ஏன் போகல? விஜயினுடைய வாக்கு வங்கி திமுக வாக்கு வங்கியை விட அதிகமாக இருக்கணும். ஏன்? திமுக வாக்கு வங்கி கம்யூனிஸ்டுகளை ஜெயிக்க வைக்குது. விஜய் வாக்கு வங்கி தோல்வி அடைய வச்சா வெளியே வந்து பெரிய பண்ணலாம் போயிடும். கம்யூனிஸ்டுகளை டெல்லி தலைமை கேட்பாங்க. அதனால் விஜயினுடைய வாக்கு வங்கி விஜயகாந்த் வாக்கு வங்கியை போல எத்தனை சதவீதம் என்பதை தெரிந்து கொண்ட பிறகுதான் இந்த கூட்டணிக்குள்ள பெரிய மாற்றம் வரும். மாற்றம் இல்லை. நீங்கள் அடுத்த தேர்தலில் திமுக தோல்வியை தழுவி வாக்கு சதவீதம் குறைந்து போய் அதை விட விஜய் வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது, அதை விட ஏடிஎம்கே வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது. இப்படியெல்லாம் அரசியல் எதிர்காலத்துக்கு தேவையான வாக்கு வங்கி விஜய்க்கு திமுக இல்லை. இப்படி இருந்தால் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் சிறுத்தைகளும் வேல்முருகனும்
விஜய் பின்னாடி போவதற்கு வாய்ப்பு இருக்குது. மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் வந்து விஜயோட செல்வாக்கு வந்து உயர்ந்திருக்கதா வந்து அடிக்கடி தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய வந்து உளவுத்துறை தகவல்லாம் சொன்னதாகவும் ஸ்டாலினுக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணதாகவும் அந்த ரிப்போர்ட்ல வந்து இளைஞர்கள் வாக்கு ஒட்டுமொத்தமாக எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் தகவல் வருது. இளைஞர்கள் வாக்கு புது வாக்காளர்கள் பூரா விஜய்க்கு போடுவான், ஒரு 10% வாக்கு வரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த வாக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய இடையூறாக இருக்குமாங்கிறது தெரியாது. ஏன்னா திமுக வாக்கு வங்கி விஜய்க்கு போனால் திமுக பலவீனமாக போயிடும். இந்த வாக்கு விஜய்க்கு போகிற வாக்கு அத்தனையுமே இளம் வாக்காளர்கள். அவன் திமுகக்குள்ளே வரணும், அதிமுகக்குள்ளே வரணும், வராமல் எங்கே போகிறான்? விஜய்க்கு போகிறான். அப்போது திமுகவினுடைய வாக்கு வங்கி தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்து கொண்டு அதிமுக வாக்கு வங்கியை தக்க வைத்து கொண்டு இரண்டுக்கு நடுவில் எப்படி விஜயகாந்த் 14% வாக்கு வங்கி, முதல்ல 11 அப்புறம் 14 வந்தார். 14% வாக்கு வங்கியை விஜய் முதல் ரவுண்டே வாங்கிட்டாருன்னா அரசியல் கடை சூடு பிடிச்சிடும். திமுகவோட நாங்கள் நிரந்தரம் அடிமையாக இருக்க முடியாது, நாங்கள் வேறு இடத்த பார்த்துட்றோம், விஜய் எங்களால் கட்டுப்படுத்த முடியும், கம்யூனிஸ்டில் சொன்னால் கேட்பார், கம்யூனிஸ்ட் இந்த கூட்டணியில் இருந்தால் விஜய்க்கு ஒரு பெரிய மரியாதை வரும். கம்யூனிஸ்ட் தலைவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் விஜயை, ஒரு சினிமாக்காரனை விஜயகாந்த் ஏற்றுக்கொண்டாங்கல்ல. அதே போல் ஒரு சூழல் வருகிற பொழுது காங்கிரஸ் அதை பரிசீலிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் அடுத்து வாக்கு வங்கி சதவீதம் விஜய்க்கு ஏறுது, திமுகவுக்கு இறங்குது. எதிர்காலத்தில் நமக்கு ஒரு அரசியல் வேணும், அப்போ விஜய் நம்ம ஆதரிக்கலாம் அப்படின்னு டெல்லி தலைமையில் முடிவில் மாற்றம் வரும். பல முறை மாற்றம் வந்திருக்கு. ஏன்னா கருணாநிதி இப்போ பிஜேபி சப்போர்ட் பண்ணுவார், இப்போ விபி சிங்கை சப்போர்ட் பண்ணுவார். அப்போல்லாம் காங்கிரஸ் இப்போ திமுக விட்டு வெளியேறி இருக்கு. அதே போல் இப்போ வர்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வாக்கு வங்கிக்கு இணையாக இத்தனை கட்சி கூட்டணி இருந்தும் ஒரு 20% அவர் இப்போ எல்லா ஆதவரிஜனா போன்ற ஆட்கள்லாம் 30% வாங்க வருகிறாங்க. 30னா 6.5 கோடி வாக்காளர், 3018 கோடி ஓட்டு வாங்கணும். திமுக அதிமுக வாங்கின ஓட்டை மொத்தமாக அவர் வாங்கணும். வாய்ப்பு இருக்கா? ஏன்னா விஜய் கூட்டத்தில் பெண்கள் இல்லை, நடுத்தர வயதானவர்கள் இல்லை, வியாபாரிகள் இல்லை, தொழிலாளிகள் இல்லை, எல்லா ஒரு 20 வயசுக்குள்ள இளைஞன் தான் வந்திருக்கான். கட்டி பிடிக்கிறான், போய் பவுன்சரை தூக்கி நாயை தூக்கி வீசுகிறப்ப தூக்கி வீசுகிறான். பஞ்சாப்லேருந்து பவுன்சர் இறக்கியிருக்கார். ஏன் தமிழ்நாட்டில் பவுன்சர் இல்லையா? புட்டின் வைத்திருக்கிற அணு ஆயுதங்களை போல ஒரு 5 பேக் இருக்குது. புட்டின் எந்த நாட்டுக்கு போனாலும் கடத்திட்டு போயிடுவான். உக்ரைன் சண்டையில் போர் குற்றவாளியாக இருக்கான். அதனால் அணுகுண்டுகளை ஏவுவதற்கான பட்டணம் எங்கே வச்சுருக்காரு? அந்த பேக்கில் வச்சுருக்கார். யார்? புட்டின். அதே போல் விஜய்க்கு 4 பேக் இருக்குது. அணு ஆயுதத்துக்கா? சாதா குண்டு வச்சிருந்தால பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிடுவான். அப்போ இதெல்லாம் ஒரு பில்டப். சினிமாக்காரன் ஒரு செயற்கையான ஒரு கருத்தை உருவாக்குவான். அதே போல தான். ஆனால் விஜய் கூட்டணி கட்சிகளை தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை உடையவரா என்பது கேள்விக்குறிதான். ஏன் திமுகவை காங்கிரஸை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு வாக்கு வங்கி என்ன நிரூபிக்கணும். இங்கே அரசியலில் எது செல்வாக்கு? வாக்கு வங்கி தான். ஓபிஎஸ்சி பின்னாடி ஒருத்தருமே இல்லையா? வாக்கு வங்கி இல்லை. சசிகலா பின்னாடி ஒரு ஆள் இல்லையா? வாக்கு வங்கி இல்லை. டிடிவிக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இல்லை. இதெல்லாம் இவர்களுக்கான அங்கீகாரம் இல்லை, வாக்கு வங்கி இல்லை. இப்போ சசிகலா ஒரு மாநாடு போட்டு ஒரு 1 லட்சம் பேர் திரண்டானா எடப்பாடி ஓடி போய் சேர்ந்துக்குவார். ஓபிஎஸ் கூட்டம் போட்டு இதே போல் விஜய் போல் ஒரு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் கூட்டானா ஓபிஎஸ்க்கு டிமாண்ட் வந்துடும். டிடிவிக்கு அதே மாதிரி. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அண்ணாமலை இதே மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டாருன்னா பிஜேபி மறுபடியும் நயினாரை தூக்கிட்டு இவரை தலைவராக போட்டோம். அப்போது உங்களுடைய அரசியலில் உங்களுடைய சக்தி என்ன?
உங்களுடைய வாக்கு வங்கி தான். அந்த வாக்கு வங்கி எவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டிமாண்டு, சீட்டு டிமாண்டு, நோட்டு டிமாண்டு. காங்கிரஸ் கட்சி விஜயை உடனே ஏற்றுக்கொள்வதற்கு பாண்டிச்சேரி தேர்தல்னாவது ஒரு 20% ஓட்டை காமிக்கணும், சென்னையில் நின்னாவது ஒரு 20% ஓட்டை காமிக்கணும். அப்படி காண்பித்தால்தான் உங்களுக்கான அரசியல் டிமாண்டு உயருமே தவிர உங்களுக்கான அரசியலே என்னென்ன தெரியாமல் நீங்கள் ஒரு முறை சொன்னார், 1 வருஷம் காத்திருங்க, அடுத்த வருஷம் நான் எலெக்ஷனுக்கு வரேன் நிற்கிறேன்னு சொன்னார். சொல்லி 1 வருஷம் ஆச்சு. இப்போ அதே போல் தான் விஜய் இந்த 26 தேர்தல் என்பது அவருக்கு ஒரு பெரிய நெருப்பாற்றில் குதித்து நீந்தி கரையேறுவது. திமுகவுக்கு வாழ்வா சாவான்னு போராடும், அதிமுகவுக்கு எப்படியா ஜெயிச்சாகணும். சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் தாண்டி உள்ளேயே நிறைய சசிகலா ஓபிஎஸ் இருக்காங்க, நிறைய சசிகலாக்கள் இருக்காங்க, நிறைய வேலுமணிகள் தங்கமணிகள் இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் எடப்பாடி இப்படியே ஜெயிச்சாகணும். சீமா தன்னுடைய 7% வாக்கு வங்கி தக்க வைக்கலைன்னா அது புஷ்ஷுன்னு போயிடும். இப்போ அவரும் போராடுவார். இத்தனைக்கு நடுவில் புது வரவு யார்? விஜய் இந்த சீமானை விட அதிகமாக ஓட்டு வாங்கணும். சீமானை கீழே போயிட்டான்னா சீமானுக்கு மீண்டும் டிமாண்டு வந்துடும். சீமானுடைய டிமாண்டு பூரா இப்போ யார்கிட்ட போயிடுச்சு? விஜய்கிட்ட போயிடுச்சு. விஜய்கிட்ட கூட்டம் அதிகமாக வந்துடுச்சு. சீமானுக்கு ஓட்டு போட்ட பசங்க பூரா யார்கிட்ட போயிட்டானுங்க? விஜய்கிட்ட போயிட்டாங்க. இவர் முன்னாள் சினிமாக்காரர், இவர் இந்நாள் சினிமாக்காரர். சீமா பழைய சினிமாக்காரன், விஜய் புது சினிமாக்காரன். அப்போது இந்த புது சினிமாவுக்கு தான் கூட்டம் அதிகமாக வரும். பழைய படத்தை அவனுக்கு பார்க்க மாட்டான். சீமா 7% தக்க வைக்கணும், எடப்பாடி 30% வாங்கணும், திமுக 30% வாங்கணும். திமுக கூட்டணி, எடப்பாடி கூட்டணி 30%, 60%. சீமான் ஒரு 7, 67 மொத்தம் ஓட்டு போடாதது 70 தான். அப்போ இதிலிருந்தெல்லாம் எடுத்தால் தான் விஜய்க்கு ஒரு 10% வரும். அந்த 10% எடப்பாடி தன்னுடைய வெற்றிக்கு பயன்படுத்தி கொள்வதற்காக இப்போ பேர ஆரம்பிச்சிட்டார். இதுக்கு நடுவில் காங்கிரஸோடு நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோன்னு விஜய் தனி ரூட்டில் போகிறார். இது எந்த ரூட்டில் போனாலும் 2026 தேர்தல் வந்து சந்திச்சாலும் பல வழியில் போகலாம். ஆனால் சென்னைக்கு வர்றதுக்கு பல ரூட் இருக்குது. தஞ்சாவூர்லேருந்து வரலாம், திருச்சியிலேருந்து வரலாம், கோயம்புத்தூர்லேருந்து வரலாம், பல வழியில் வரலாம். சேர்ற இடம் இது கேபிட்டல், இது சென்னை தான். எந்த வழியாக வந்தாலும் சரி, ஒத்தையடி பாதையில் வந்தாலும் சரி, கடல் வழியாக வந்தாலும் சரி, ஆகாயத்தில் வந்தாலும் சரி, கேபிட்டல் இது சென்னைக்கு, சென்னை தான். அப்போது உங்களுடைய தலைவிதை நிரூபிக்கக்கூடிய தேதி எப்போ? 26 தான். 26 நீங்கள் நிரூபித்த பிறகு தான் காங்கிரஸ் வருவான், கம்யூனிஸ்ட் வருவான், எல்லாம் வருவதற்கான சூழல் அப்போ தான் இருக்கே தவிர இப்போ செய்திகள் வரலாம், ஆனால் கட்சிகள் வராது. சார், இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து திமுக ரொம்ப அக்ரெசிவாக தாக்குறாரு. அதே மாதிரி விஜயுமே வந்து திமுக ரொம்ப அக்ரெசிவாக தாக்குறாரு. ஆனால் திமுக வந்து இவங்களுக்கு எதுவும் பெருசாக எதிர்வினையாட்டாமல் இருக்க காரணம் என்ன சார்? கண்டுக்காமல் அமைதியாக இருக்காங்களா, இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு? இல்லை, அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வியூகத்தில் நீங்கள் ரகசியமாக வேலை செய்கிறாங்க. திமுக ரகசியம் வேலை செஞ்சு தான் கடுமையாக வேலை செய்கிறாங்க. வெளியே தெரியல. நான் உதயநிதி 40 இளைஞரணி செயலாளர்களுக்கான தொகுதியை செலக்ட் பண்ணிட்டார். அது 40 சீட் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு அவங்க இப்போ வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறக்குறைய ஒரு தொகுதிக்கு 20 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ 40 தொகுதிக்கு 800 பேர் வேலை செய்கிறாங்க. இறக்கி விட்டு போய் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ளையினுடைய பெண் நிறுவனம் ஒரு தொகுதிக்கு 25 பேர், 160 தொகுதி. அப்போ அவங்க ஒரு 3000 பேர் வேலை செய்கிறாங்க. களத்தில் வேலை நடந்துகிட்ருக்கு. சர்வே, புள்ளி விவரங்கள், டேட்டாஸு எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. எல்லாம் அந்த வேலை ஜரூராக நடக்குது. கோடிக்கணக்காக சம்பளம் கொடுக்கப்படுது. யாருக்கு? இந்த 2000 பேருக்கு. மக ஒரு 40 தொகுதிக்கு ஒரு 800 பேர், 1000 பேர் வச்சுருக்கார். இங்கே 160 தொகுதிக்கு ஒரு 3000 பேர். அப்போ 4000 பேர், 5000 பேர்
நீங்கள் பம்பாயிலேருந்து ஒரு ப்ரைவேட் டெடக்டிவ் ஏஜென்சி வந்திருக்கான். நீங்கள் செந்தில் வேலனுடைய உளவுத்துறை ஒரு பக்கம் வேலை பார்க்குது. திமுகவுக்காக மாப்பிள்ளை சபரீசனுடைய பெண் நிறுவனம் ஒரு பக்கம் வேலை பார்க்குது. இளைஞர் அணியில் படித்த ஆண்களும் பெண்களையும் ஒரு குரூப் எடுத்து உதயநிதி 40 சீட்டை எப்படியாக அவர் பொறுப்பை கொடுத்துட்டாரு அவங்க அப்பா முதலமைச்சர். இந்த 40 சீட் நீ ஜெயிச்சிடணும், 40 சீட்டை உன்னுடைய ஆட்கள் யார் யார் தொகுதி நீயே முடிவு பண்ணிக்க, இந்த 40 பேர் சொலையாக வந்துடணும், உனக்கு பொறுப்பை கொடுத்தாச்சு. இந்த வேலை மருமக 160, அப்போ அது பெண் நிறுவனத்தை ஆட்கள் வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் ரகசியமாக நடக்குது. திமுக ஒரு வருஷத்துக்கு முந்தைய வேலையை ஆரம்பிச்சிருச்சு. சத்தமே எல்லாம் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. வேலை நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் விஜய் ஒரு போட்டியாளர், எடப்பாடி ஒரு போட்டியாளர், பிஜேபி ஒரு போட்டியாளர், 3 போட்டியாளர்களை சந்திக்க வேண்டியிருக்கு. சீமா போட்டியாளராக இல்லை, அவர் பேட்டியாளர் ஆயிட்டார். ஏன்னா திமுக டெல்லியில் விஜயலட்சுமி வழக்கில் ஆஜரே ஆகலை, தனியாக நின்று ஓட்ட பெரி இப்படி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருச்சு. ஷாட்டையும் ஜெய்பனை சரண்டர் எங்கே திமுகவில். அப்போது திமுக எதிரிகளை ஒழித்து துரோகிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்து அதிமுகவில் என்ன நடக்குது, பாஜகவில் என்ன நடக்குது, விஜய் என்ன செஞ்சிட்ருக்காரு, இதையெல்லாம் நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு செந்தில் பாலாஜி எல்லா படத்தையும் வேலை பார்த்துட்ருக்கார். இபிக்கு அவர் மந்திரியே அல்ல, 20,000 ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான பட்டியல் யார்கிட்ட இருக்குது, செந்தில் பாலாஜிட்டு இருக்கு. 20,000 ஒப்பந்த தொழிலாளர்களை எங்கே நியமிக்கப்படுகிறார்கள் இபிக்குள்ள. இதில் திமுக காரங்க 2,000 பேர். அதிமுகவில் இந்த தொழிற்சங்கத்தை கரூர் விஜயபாஸ்கர் கொடுத்து அது குட்டிச்சவராக போச்சு. அவ்வளோ பேர் திமுக பக்கம் போயிட்டான். பெரிய தொழிற்சங்கம் எம்ஜிஆர் காலத்தில் மிகப்பெரிய தொழிற்சங்கம் அது யூஆர் ராமகிருஷ்ணன் வச்சுருந்தார், யூஆர்னு சொல்லுவாங்க, ராஜ்யசபா எம்பியெல்லாம் கொடுத்தார். அதுக்கு பிறகு தொழிற்சங்கம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இதெல்லாம் யாருக்கு இப்போ பலம், திமுகவுக்கு பலம். இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது. விஜய்க்கு தொழிற்சங்கம் இருக்கா, இல்லை. திமுகவுக்கு ஒரு வலுவான தொழிற்சங்கம், அதிமுகவுக்கு வலுவான தொழிற்சங்கம், கம்யூனிஸ்டுகளுக்கு வலுவான தொழிற்சங்கம், காங்கிரஸுக்கு ஐஎன்டிசி தொழிற்சங்கம், இப்படி வலுவான அமைப்புகள் இருக்க ஆட்கள் இருக்கான். திமுகவில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர் அந்த ஏரியா ஓட்டர்ஸ் எடுத்து பார்த்தான்னா டிக் பண்ணிடுவான். திமுக ஓட்டு, அதிமுக ஓட்டு, கம்யூனிஸ்ட் ஓட்டு, இது எது காசு கொடுக்கணும், எது காசு கொடுக்கக்கூடாதுன்னு திமுக நிர்வாகி அந்த வாக்காளர் பட்டியலை முழுக்க தீர்மானிச்சிருவான். யாருக்கு பணம் கொடுத்து ஓட்டை மாற்றணுங்கிறது வரைக்கும் அவனுடைய அறிவுக்கு மிக தெளிவாக தெரியும். விஜயுடைய ஆட்கள்னா ஒரு 1-2 தேர்தலை சந்திக்கணும். 26 பார்க்கணும், 26 கழித்து 31 பார்க்கணும். 26 தேர்தல் வேலை செய்த அதே ஆள் 31 இருக்கணும். இவன் போயிட்டானா அவன் புதுசாக வந்துடுவான். திமுக எத்தனை தேர்தலை இப்போ பார்த்துட்ருக்கான்? ஏறக்குறைய 50 ஆண்டு காலமாக. நீங்கள் 67 ஆட்சிக்கு வந்து இன்றைக்கி 25 ஆச்சு, இது ஒரு 25, அது ஒரு 35, 60 ஆண்டு காலம். 60 ஆண்டு காலம் தேர்தலை சந்தித்த திமுகவை விஜய் சந்திப்பாரா? 60 ஆண்டு காலம் தேர்தலை சந்தித்ததில் 50 ஆண்டு காலம் அதிமுக சந்திச்சிட்ருக்கான். எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்தார். அது ஒரு 30, இது ஒரு 25, 55 வருஷம். 55 வருஷம் அவனுக்கு இதான் வேலை. விஜய் பையன் இப்போ தான் தடுமாறி அவன் காட்டுக்குள்ளே குடிசை கட்டி குடியிருக்கான். சிங்கம் புலி கிளியெலாம் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கான். திமுக காரன் அதிமுககாரனும் இப்போ தான் காட்டுக்குள்ளேயே போயிருக்காங்க. யார்? விஜய் ஆட்கள். இவர்கள் போய் மிருகம் எங்கே இருக்குது, எது ஆளை கடிக்கும், எது நரியை கடிக்கும், எது எலியை கடிக்கும், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்பது பெரிய ப்ராசஸ் இருக்குது, பெரிய ப்ராசஸ்ஸு. நீங்கள் திமுக அதிமுகவை மீறித்தான் விஜய்யுடைய தொண்டை நிற்கணும். அவன் பழந்துன்னு கொட்டை போட்ட ஆளாக இருப்பான். எங்கே? திமுகவில். கிராமம், ஒன்றியம், நகரம், ஊராட்சி, பேரூராட்சி எல்லாம் சம்பாரித்து எல்லாம் நிறைய நிலங்கள்லாம் சொத்து சுகம்
வசதி வாய்ப்பு, காரு, வண்டி, வாகனம், டிராக்டர்னு ஒரு துணியாக இருப்பான். யார்? திமுக, அதிமுக. ஆனால் விஜய் அவர்களை அத்தனை பேரையும் விலைக்கு வாங்கணும், அத்தனை பேரையும் மீண்டு அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும். விடுவானா அவன் அதிகாரத்தை? ஒரு ஊராட்சி தலைவராக இருக்கிறவன் அந்த அதிகாரத்தை விஜய் கட்சியை சேர்ந்த ஒரு இளைஞனுக்கு வழியே தரமாட்டான். ஏன்? அவர் 60 வயசு ஆகிருக்கான், ஊர் பிரசிடண்ட்னு ஒரு பந்தாவில் இருப்பான். புதுசாக விஜய் கட்சியை ஒருத்தன் போய் போஸ்ட் விட்டி அவன் ஜெயிச்சு ஊராட்சி தலைவர் ஆயிட முடியுமா? இந்த படத்தில் வர்ற மாதிரி ஒரு 120 கிலோ ஆள் இருப்பான், பெரிய கட்டை மீசை, புல்லட்டு, குஞ்சம் வச்ச புல்லட், வடிவேல் வரான்ல. இதுதான் கிராமத்தில் இருக்கிற பஞ்சாயத்து போர்டு தலைவர். இவர் இந்த இளைஞன் விஜய் படத்தை மட்டும் வச்சுட்டு பேரூராட்சி தலைவர் ஆயிட முடியுமா? பல லட்சம் பேரூராட்சி இருக்கான், ஊராட்சி இருக்கான் தமிழ்நாடு முழுக்க. அத்தனை பேரையும் பின்னுக்கு தள்ளி உள்ளாட்சி அதிகாரத்தை பிடிச்சா தான் நீங்கள் அடுத்து எங்கே நகராட்சி, சட்டமன்றம், அப்புறம் நாடாளுமன்றம். இதுக்கெல்லாம் எத்தனை ஆண்டு காலமாகும்? சினிமா பார்த்துட்டு நேரம் வந்து ஓட்டு போட்டு போயிடுவானா? போட மாட்டான். காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ சிறுத்தையோ விஜயை நம்பி வருவதற்கு இன்னும் ஒரு 3 தேர்தல் தேவைப்படும். 31, 36, 41, 15 ஆண்டு காலம். 15 ஆண்டு காலம் இருந்தால் தான் இந்த 8 கோடி பேருக்கும் விஜய்னு ஒரு கட்சி இருக்குன்னு போய் சேர்ந்துருக்கும். அந்த கட்சியும் அந்த தொண்டர்களும் திமுக, அதிமுகவை போல வெகுஜன மக்கள்கிட்ட ஊடுருவடும். பைப்பில் தண்ணி வரலையா? 10 வார்டு இருக்கும். ஒரு வார்டுக்கு உங்களுக்கு 200 பேர் இருப்பான். 10 வார்டு இருக்கிற 2000 பேரையும் காலி குடங்களை வைத்துக்கொண்டு நேராக என்ன பண்ணுவான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன்? அவ்வளோ பேரும் கூட்டி நேராக நகராட்சிக்கு போவான். செங்குடி பறக்கும். ஒவ்வொருத்தையும் தண்ணி வராத பொம்பளைங்கிட்ட பூரா ஒரு வகையில் குடம் இருக்கும், ஒரு வகையில் செங்குடி இருக்கும். எங்கே எல்லா ஊரில் எங்கே போவாங்க? அந்த ஊர் நகராட்சிக்கு போவாங்க. இதெல்லாம் விஜய் கட்சி செய்யணும். அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது மாசே துங்கு மார்க்ஸு, ஏங்கல்ஸு, லெனினும், கேஸ்ட்ரோவும், சேகுவாராவும் உருவாக்கிய வழித்தடங்கள். அதை திமுகவும் அதிமுகவும் இன்றைக்கி அதை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. இவர்கள் 2 பேரையும் நீ முந்தி போகணும்னா எத்தனை ஆண்டு காலம் வேலை செய்ய வேண்டும் என்பதை திமுக, அதிமுக காரங்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் விஜயனுடைய ஆட்கள். ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.